ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஒரு நீர் போல, ஒரு பச்சோந்தியை போல இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வான். ஆனால் உள்தன்மையில் அவன் அவனாக இருப்பான். அது மாறாது. உங்களை கணிக்கிறதுக்கு விடவே கூடாது, மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களோட இன்சைடு கேரக்டர் நான் சொல்லல, அந்த ஆக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இடத்துக்கு தகுந்தாற் போல மாறணும். நான் இப்படித்தான் இருப்பேன், வளைஞ்சு கொடுத்தே போக மாட்டீங்கன்னா அடி நிறைய உலகம் உங்களுக்கு எழுதி வச்சுக்கணும். இஷ்டத்துக்கு ஊர் சுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க, ஆனா எதுலயும் அடிக்ட் ஆகி சிக்காது. எவனாவது இவன் ரொம்ப நல்லவன் சொல்றானா தயவு செஞ்சு ரசிக்காதீங்க, ரொம்ப பெரிய ஆபத்து. நல்லவன்ற டேக்லைனுக்குள்ள போயிட்டீங்கன்னாவே உங்களால வாழ்க்கையில நிம்மதியை பெறவே முடியாது. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க, இங்க நல்லவனும் இல்லை, இங்க கெட்டவனும் இல்லை. தேவைப்படுற நேரத்துல கிரிமினல் மைண்டா இருக்கணும், தேவைப்படாத நேரத்துல என்ன மைண்டா இருக்கணும்? கருணையில் இருக்கணும். ஆக மொத்தம் உங்களை பாக்குறோம் பைத்தியம் பிடிச்சி சாகணும். நோக்கம் என்ன? இறைவன் கிட்ட போய் சேரணும். டிராவல் பண்ற அந்த தூரம் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இந்த லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. So thank you. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.